சாத்தான் எல்லா தடைகளையும் கொண்டு வருகிறான். பொறாமை கொண்ட தீய மனிதர்கள் நம் முன்னேற்றத்துக்கு விரோதமாக முட்டுக்கட்டைகளை போடுகிறார்கள். கர்த்தரோ நம்மேல் மனதுருகி அன்பு வைத்து நம் பட்சத்தில் நின்று திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்கிறார். அந்த வாசல் வழியாய் பிரவேசித்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். திறந்த வாசலை உண்டாக்குற கர்த்தரில் மாத்திரம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். படிங்க வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 3:7. வெளிப்படுத்தல் 3:7 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவருமாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. யாருக்கு எழுதணுமா? தூதனுக்கு. யார் தூதன்? சபையில யாரெல்லாம் கர்த்தருடைய மனவாட்டி சபையை கட்டுறதுக்கு பிரயாசப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், தூதர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசாய் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 22:22 தாவீதினுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா. ஒன்று கர்த்தர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இது கர்த்தர் தம்மை 100% அவரில் சார்ந்திருப்பவர்களுக்கு செய்கிற காரியம். சரியா? இன்னொன்று, எங்களிடம் அதே அதிகாரத்தை கொடுக்கிறார். நாங்க வேதத்துல பார்க்கணும் என்னண்டு, அவர் தான் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுறவர். அதே நேரத்துல நான் அவருடைய கரத்துல இருக்கிற நட்சத்திரமா இருந்தா, அவருடைய ஊழியக்காரனா இருந்தா எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது. அப்படி என்றா தாவீதுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவான். இப்ப ஒன்று கர்த்தர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுறவர். அல்லேலூயா. இன்னொன்று அதே அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகும்போது வானத்திலே சகல அதிகாரம் எனக்கு உண்டு, உங்களுக்கு அது கொடுக்கிறோம். அல்லேலூயா. என் நாமத்தினால் என்னை விட நீங்க அதிகமாய் செய்வீங்க. அல்லேலூயா. அப்படித்தான் சொன்னார். இங்க பாத்தீங்கன்னா அவர் தான் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடாத பூட்டக்கூடியவர் என்று நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் எதையாவது பூட்டினால் அதை மனுஷராலும் திறக்க முடியாது. அல்லேலூயா. பிசாசினாலும் திறக்க முடியாது. பிரான்ஸ் தேசத்துக்குள்ள எந்த ஒரு மாய்மால ஊழியக்காரரும் வரக்கூடாது கதவை நாங்க பூட்டி வச்சிருக்கிறோம். ஒருத்தனும் வர முடியாது. அல்லேலூயா. நாங்க திறந்தா திறக்கப்படும். அல்லேலூயா. நாங்க எதையாவது திறந்தால் அதை பிசாசினாலும் மனிதனாலும் பூட்ட முடியாது. எவ்வளவு பெரிய சாக்கியம் இது, அவ்வளவு பெரிய வல்லமை இது. அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மாதிரி சிறப்பானவன் மேன்மையானவன் யாரும் கிடையாது. அவ்வளவு சுனாக்கி நமக்கு பின்பாக இருக்கு. இதை அறியாம நாங்க எப்பவும் பிச்சைக்காரர் மாதிரி தேவைக்காக ஒரு மாதிரி நாங்க இருந்து கொண்டு இருக்கோம். அல்லேலூயா. அதனால்தான் மத்தேயு 6:33 கர்த்தர் சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்து வேலையை பாருயா. அல்லேலூயா. உடுப்புக்காக கவலைப்படுறது, வேலைக்காக கவலைப்படுறது, வீட்டுக்காக கவலைப்படுறது, அதை நான் விட்டுட்டு தேவனுடைய வேலையை செய். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அது ரத்த சாட்சியாக சாதாக்கள் அது வேறு. அது கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட பாத்திரம். நீ விரும்பினா கூட ரத்த சாட்சியாய் அங்க மறிக்க முடியாது. அல்லேலூயா. அது எப்படி ஆசாரிய ஊழியம், பாசல் ஊழியம், கருவிலியை கர்த்தர் தெரிவு செய்கிறார் அது மாதிரி.
அல்லேலூயா. அது அந்த இருதயத்தை பிறக்கும் போதே கொடுத்துடுவார். அல்லேலூயா. நீ விரும்பினாலும் அந்த காரியத்துக்கு வர முடியாது. கர்த்தர் அனுமதிச்சு தன்னுடைய புள்ள அந்த இடத்துல ரத்தம் சிந்தோணும் என்று அனுமதிச்சால் ஒழிய மற்ற யாரும் சும்மா சாக முடியாது. இந்த முடியில ஒன்றை கூட அசைக்க முடியாது. அல்லேலூயா. என்ன நாங்க வேலை செய்யறது பரலோக அரசாங்கம். இங்க உள்ள மினிஸ்டர் மேல 5 வருஷம் தான். நம்ம மினிஸ்ட்ரி எப்பவுமே என்றைக்கும் தேவன் எப்பொழுது இருக்கிறாரோ அது வரைக்கும் நம்முடைய மினிஸ்ட்ரி இருக்கு. அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில நாம தான் மினிஸ்ட்ரி பண்ணப்போம். அல்லேலூயா. ஆகவே நாம் எதையாவது திறந்தால் அதை பிசாசினாலும் மனிதனாலும் பூட்ட முடியாது. நிறைய பேர் நாங்க சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க, ஐயோ அவங்களோட கண் பொறாமை கண் நமக்கு ஒரு மாதிரி பண்ணிக்கண்டு. அல்லேலூயா. ஒன்றும் பண்ணல. அதுக்குதான் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அக்கினி ஆசனங்கள் நம்மளை சேர்ந்து வரும்போது, அல்லேலூயா, வீட்டில ஒவ்வொரு சாமான் வரும்போது அதை புடிச்சு முறிச்செறியக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கார். அந்த என்ன அக்கினி ஆசனங்கள் எங்களை தேடி எங்களுக்கு எதிராய் வரும்போது அதை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குத்தான் நான் உண்மையான விசுவாசியா இருக்கணும், உண்மையான ஊழியக்காரனா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். இதையெல்லாம் பார்க்கிறதுக்கு பிசாசானவன் வைக்கிற கண்ணிகள், மனுஷர்கள் வைக்கிற கண்ணிகள், துஷ்ட மனுஷர்கள் வைக்கிற கண்ணிகள், எங்களுக்கு விரோதமாக செயல்படுற எல்லாத்தையும் கர்த்தர் காமிச்சு கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். நான் ரெடியா. அல்லேலூயா. இது எதனால் வந்தது இவ்வளவு ஸ்லாக்கியம்? கொஞ்ச பலம் நமக்கு இருந்த போதிலும் நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிச்சபடியா. கிதியோனுக்கு சொன்னா அவன் பயந்தாங்கொள்ளி, மீதியானிக்கு பயந்து அந்த இத களஞ்சியத்தை சேர்க்கிற அது கிட்ட போய் அங்க கொண்டு வச்சு அடிச்சு கொண்டு இருக்கிறான் கதிர்கள். அவனை போய் கர்த்தர் எப்படி கூப்பிட்டா? தேவதூதன் எப்படி போய் கூப்பிட்டா? பராக்கிரமசாலி. அல்லேலூயா. உண்மையை அவன் பயந்தாங்கொள்ளி. அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? இருக்கிற பலத்தோட போ. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பலன் இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்க பெலிஸ்தரில இருந்து மீட்டுக் கொள்ளணும், மீதியானிலிருந்து மீட்டுக் கொள்ளணும் அந்த ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனா பலம் குறுகியதா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னார்? இருக்கிற பலத்தோட. அல்லேலூயா. நீ இருக்கிற பலத்தோட நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யத்தான் உன்னுடைய பலன் பெரிதாய் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது வரும் அடிமையில தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காண்டாம் இருந்து கொத்த பலவான்களாய் மாறிட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராஜ்யம் வந்த போது அங்க பராக்கிரமசாலிகள் லிஸ்ட் அங்க போட்டிருக்கு. அல்லேலூயா. ஒருத்தன் கரடியை கிழிச்சு போட்டான், ஒருத்தன் உறைஞ்ச சிங்கத்தை போய் கூட்டுக்குள்ள போய் தண்டான். அல்லேலூயா. ராட்சசனை கொண்டு போட்டான். இப்படி எல்லாம் அங்க லிஸ்ட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்க பலத்தின் மேல் பலன் அடைஞ்சாங்க. ஆகவே ஏன் கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தையும் வல்லமை உனக்கு கொடுக்கிறாருண்டா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தபடியாலும் கொஞ்சம் பலன் இருந்தாலும் கர்த்தரை நீ உறுதியாய் பற்றி கொண்டபடியாய் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்துக்கு பங்காளிகளாய் நாங்க மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் வீணானதல்ல. கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நேரங்களும் காலங்களும் பொன்னானது. அல்லேலூயா. நிறைய பேர் 10 பேர் இருந்தா நான் உஷார் உள்ளவனா நிப்பேன். அப்படித்தானே பாக்குறீங்க? அப்படிதான் நாங்க பாக்குறோம் ஊழியத்தில். அல்லேலூயா. ஜனங்களை பார்த்து வர்றவன் தேவனுடைய மனுஷனா இருக்க மாட்டான். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியின் பலத்தினால், தேவனுடைய ஆவியினால் உந்தப்பட்டு வர்றவன் தான் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. ஜனங்களை பார்த்து வர்றது மாம்ச ஆவி. அது கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு கொஞ்ச நாள் படுத்து. அல்லேலூயா. அது வேலைக்கு ஆகாது. கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நேரங்களும் காலங்களும் பொன்னானது. அவருக்காக பாட அனுபவிப்பதை அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். அது உங்களுக்கு கொடுக்கிற மேன்மை. கர்த்தருக்காக நாம் எதையாவது இழக்க நேரிடுமானால் அது கண்டிப்பாக இரட்டித்தனியாக நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்காக நாம் செய்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் மிகுந்த பலன் உண்டு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கதவுகள் எல்லாம் வந்துச்சு. நாங்க போய் நின்றா அந்த சென்சார் எங்களை பட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்கா திறக்குது, வேலை செய்யுது. இதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்க.
நீங்க கூடதான் சூப்பர் மாசே இல்லாட்டி ஏதாவது சலூன் அதற்கு போனா கூட ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. இதே போன்று இதுவரை உங்களுக்கு பூட்டப்பட்ட போல் தோன்றிய கதவுகள் எல்லாம் நீங்கள் விசுவாசத்துடன் அருகில் செல்லும் போது உங்களுக்கு திறப்பதற்கு பல கதவுகள் காத்திருக்கின்றன. இப்ப நாங்க அந்த போதை கிட்ட போறோம், அது ஆட்டோமேட்டிக் கதவு தெரியும், மேல சென்சார் இருக்குது, அந்த சென்சார் கிட்ட பண்ணிக்கிறோம், கதவு திறக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. அதே மாதிரி நாங்க விசுவாசத்தோடு நாங்க போய் நிற்கும் போது கர்த்தர் எங்களுக்கு பல கதவுகளை திறக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு செல்லும் போது கூடிய கதவுகளை திறக்க செய்வது தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் ஆகும். திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார் என்று யாத்ரா 33:14 அங்க வேதம் எழுதி வச்சிருக்கிறது. கடந்த காலமெல்லாம் எனக்கு ஒரு வாசலும் திறக்கவில்லையே, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்கிறேனே, வேலை கிடைக்கவில்லையே, கடன் பிரச்சனை மாறவில்லையே, என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் கை கூட வரவில்லையே என்று வேதனை பெற்றிருக்கலாம். முதலாவது நீங்கள் கர்த்தரில் 100% சார்ந்து கொண்டு அவரில் இளைப்பாறு. அப்படி செய்யும் போது தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறபடினால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாரெல்லாம் கர்த்தரில் மாத்திரம் சார்ந்திருக்கிறீர்களோ உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. உலகத்திலேயும் கொஞ்சம் கர்த்தர்லயும் கொஞ்சம் அது வேலைக்காக. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு பத்ரோனுக்கு ஆப்பிள கடிச்சு போட்டு கொடுத்தா வாங்குவாங்க? வாங்க மாட்டான், அவனே வாங்க மாட்டான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரலோக தேவன், சகலத்தை உண்டாக்குறவர். நீ சரியா கொடுத்தா தான் அவர் சரியா உனக்கு கொடுப்பார். ஆகவே முதலாவது கிறிஸ்துவாகிய வாசல். படிங்க ஜோன் 10:9. ஜோவான் 10:9 சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிரதான வாசல் உண்டு. நாம் அதுக்குள்ள பிரவேசித்து வீட்டுக்குள்ள இருக்கும் போனோம்னா வீட்டுக்குள்ள இருக்கும் வரவேற்பறை, படுக்கையார, சமையலறை, மற்ற அறைகளுக்கும் செல்லலாம். கிறிஸ்துவ ஆகிய வாசலுக்குள் நுழைந்தால் அவருக்குள் பல ஆசீர்வாதங்களை நாங்கள் காணலாம். இன்றைக்கு இதை அறியாதவர்களாய் மெய்யான வழி, சத்திய வழி தெரியாமல் பல தெய்வங்களை நாடி ஓடி அலைகிறார்கள். மெய்யான வாசலை தேடி குருட்டாட்டம் பிடித்து அலைகிறார்கள். மெய்யான வழியை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை, மாறாக உங்கள் இருதயத்தை நீங்க நோவரிச்சிட்டீங்கன்னு கதை விட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைய ஆத்துமாக்களின் நிலைமையை பார்க்கும் போது அன்றைக்கு சோதோம் கொமோராவின் மக்கள் பாவ குருட்டாட்டத்தின் விளைவாக வாசலை தேடி தேடி அழுத்து போனார். ஆதியாகமம் 19:11 பார்க்கலாம். ஜனங்கள் வாசலை கண்டுபிடிக்க முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஜனங்களின் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் குருடாக்கினா என்ன? அதுதான் கர்த்தர் எங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். குருட்டாட்டத்தை நீக்கும்படியாக, குருட்டாட்ட கண்களின் வாசல்களை மூடி இருக்கிற வாசல்களை திறக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை நாம யூஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. உண்மையான பக்தியுடையவர்களாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே தன்னை வெளிப்படுத்துவார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாருன்னா சங்கீதம் 4:3 வேதம் சொல்லுது. அவன் அப்படிப்பட்ட மதத்துல இருந்தாலும் சரி, உண்மையான தெய்வத்தை அவன் தேடுற இதயம் உள்ளவனா இருந்தா கர்த்தர் காமிச்சிருவான். அல்லேலூயா. முழு இதயத்துடன் தேடினால் நிச்சயமாகவே வாசலை கண்டுபிடிப்பீர்கள். தேடுங்கள் கண்டறிவீர்கள் மத்திய 7 வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை வாசல் மட்டுமல்ல, இன்னொரு ஆழமான ரகசியம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய திரை வாசலை போல இருக்கிறது. சிலுவையில் அவர் ஈட்டியால் குத்தப்பட்ட போது மாம்ச திரை கிழிந்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் திறவுண்டது. அல்லேலூயா. சிலுவையில போர்ச்சவன் கடைசியா முழங்கால முறிப்பாங்க, எலும்புகளை முறிப்பாங்க. அல்லேலூயா. சங்கீதம் 19:18 நினைக்கிறேன். அங்க சொல்லப்படுது அவர் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படும், நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. இப்ப சிலுவையில இவங்க சாகாட்டிக்கு எலும்பை முறைப்பாங்க, அதோட செத்துருவாங்க. அல்லேலூயா. இயேசு கிட்ட வரும்போது
அங்க எலும்பு முறிக்கையில ஒரு போர்ச்சவன் வந்து நேர விழாவில ஈட்டியால குத்தினான். குத்தும்போது என்ன நடந்தது? செந்நீர் வந்தது. அல்லேலூயா. ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்தது செந்நீர். அப்படின்னா என்னத்தான்? அவர் முழுவதுமாக மறிச்சு போயிட்டார். அல்லேலூயா. பிறகு வந்து சீசர் கதையை கட்டி விட்டாங்க. யாரு? சீசர்ல பிரதான ஆசாரியர். இயேசுவ சீசர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் சாகவில்லைன்னு சொல்லி. அது இப்ப வரைக்கும் உலாவது முஸ்லிம்கள் மத்தியில. அல்லேலூயா. ஒரு போர்ச்சவனுக்கு, அதான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஒரு போர்ச்சவனுக்கு தெரிஞ்ச அறிவு கூட இங்க உள்ள படிச்ச ஒரு மனுஷனுக்கு தெரியாம போச்சு. என்னண்டா குருட்டாட்டம் பிடிச்சு போயிருக்கிறாங்க. செந்நீர் வந்தா, ரத்தமும் தண்ணீரும் வந்துட்டா, அவன் ரத்தம் போய்த்தது, செத்துட்டான்னு 100% யார் உறுதிப்படுத்துறான்? போர்ச்சவன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம அது குத்தப்பட்ட இடம் விழா. முதலாவது ஆதாமுக்கு ஒரு மனைவியை உண்டாக்கும் போது விழா எடுக்கப்பட்டது. கடைசியில இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை உண்டாக்க கடைசியாக சிந்தின இடம் வந்து விழா. அல்லேலூயா. இங்க விழா எடுக்கப்படையில விழா குத்தி கிழிக்கப்பட்டு ஒரு திரை, அல்லேலூயா, மாம்ச திரை கிழிந்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை திறவுண்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருந்த தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து 2ஆக கிழிந்து பாதை திறந்தது. இதனால் தேவனுடைய கிருபாசன தண்டை தைரியமாய் நான் நெருங்கி கிட்டி சேரலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது வருஷத்துல ஒருக்கா தான் போக முடியும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மணி அடிச்சுட்டே போகணும். கால செயினை கட்டி இருப்பாங்க. ஏனென்றா ஏன் மணி அடிப்பாங்கன்னு சொன்னா, அங்க அவன் கத்தர், அவன் பரிசுத்தம் இல்லாம போனா கத்தர் கொன்னுடுவார். அவன் யாரை சந்திக்க போறான்? கத்தரை தான். கத்தரை சந்திக்க போற ஆசாரியன் பரிசுத்தம் இல்லாட்டிக்கு கத்தரை கொன்னுடுவார். அதனால திருப்பி அந்த பொடியை யாராவது எடுக்க போனா அவங்களையும் கொண்டுடுவான். ஆயத்தப்பட்டு போறவனே கத்தர் கொண்டுட்டான், போய் பொடி எடுக்க போறவன் என்ன ஆவான்? அதனால செயின் காலில் கட்டப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. அப்படி தான் அவங்க போய் மணி சத்தம் கேட்டுட்டா கத்தர் கொண்டுட்டார். மணி என்ன செயினை பிடிச்சி எழுப்பாங்க. அதனால இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கோயில மணி அடிக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இந்த இங்கிருந்து வந்தது 4000 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கத்தர் ஏற்படுத்தின காரியம் இது. அல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமான இடம் மகா பரிசுத்த ஸ்தலம், தேவனை சந்திக்கிற இடம். அதுக்கு நாங்க ஈஸியா போகும்படியாக கர்த்தரே தேவனாகிய இயேசுவே இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய மாம்சத்தை கிழிக்க கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் போறபடியாத்தான் பிதா வந்து எங்களை கொல்லாம இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எங்களுடைய ஜெபம் எல்லாம் பிதாவே என்று சொல்லி முடிக்க மாட்டோம். என்னன்னு முடிப்போம்? இயேசுவின் நாமத்தினா. பிதாவே நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினா. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் சொல்லாம நீ பிதாவிட்ட போய் சின்னொரு டஸ்ட் பாவம் இருந்தா கூட கொன்னுடுவார். பாவத்தை பாராத சுத்த கண்ணன் பிதா. அல்லேலூயா. இந்த இயேசு என்ற நாமம், அந்த நாமத்தினால்தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. பூமியில உள்ள மனுஷன் எவனாவது இருந்தா அவன் ரட்சிக்கப்பட இயேசு நாமம் தான், யெகோவாவின் நாமம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு அந்த நாமத்துலதான் எனக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவின் நாமத்தான் விடுதலை வந்து இயேசுவின் நாமத்தினாலதான் போய் பிதாவிட்ட நிக்க முடியும். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம்? இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் என்ன அர்த்தம்? இயேசுவின் உடன்படிக்கையோடு நானும் மரிச்சிட்டேன். அல்லேலூயா. அவரோடு மரிச்சிட்டேன். நானும் அவரோடு வாழும்படியாக பரிசுத்தமா இருக்கும்படியா நான் எழுந்துட்டேன். அவருடைய ரத்தத்தையே கொண்டு வந்துட்டான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ரத்தம் இல்லாம போக முடியாது. அல்லேலூயா. இதை கிழித்து வருஷத்துல ஒருக்கா பிரதான ஆசாரியார் மட்டும் போக கூடிய ஒரு சாக்கியமா இருந்த காரியத்தை நாம் எல்லாரும் பிதாவை சந்திக்கும்படியான கிருபை, இந்த திரைச்சீலை, அதாவது திரை ஆகிய மாம்சம் கிழிக்கப்பட்டு எங்களுக்கு பெரிதான சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதனால நீங்க பிதாவை சந்திக்கலாம், அந்த ஷெக்கினா மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க.
அல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் உண்மையிலேயே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாய் உள்ளவங்களா இருந்தா கர்த்தர் இந்த இடத்துல ஷக்கினா மகிமை ஊற்றுகிறவரா இருக்கார். அந்த பிரசனத்தை உணர முடியும். அல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவாகிய வாசல். அந்த வாசல் இல்லாம நமக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. கிறிஸ்துவின் வாசல் இல்லாம எங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வாசல் இல்லாம எங்களுக்கு எந்த ஆரோக்கியமும் கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவது உடைக்கப்படும் வாசல். யோசுவா சீசா யோசுவா 2. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அல்லேலூயா. வாக்கு தத்தங்களோடு இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். என்ன வாக்கு தத்தம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்களிக்கப்பட்ட அவருடைய சந்ததிகளுக்கு இந்த கானான் தேசத்தை, பாலந்தேன் போன்ற கானான் தேசத்தை இந்த சந்ததியை கொடுப்பார். வாக்கு தத்தம் பண்ணவரார் மாறாதவர், பொய் சொல்லாதவர், உண்மை உள்ளவர். இங்க வாக்கு தத்தங்களோட வந்து டைரக்டா போக முடியல. அல்லேலூயா. உங்களுக்கு 1000 வாக்கு தத்தங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. உங்கள் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க விடாதபடிக்கு பிசாசானவன் பல கதவுகளை மூடிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களோடு இஸ்ரவேல் வருகிறார்கள், உடன்படிக்கையோடு வருகிறார்கள், உடன்படிக்கை பெட்டியோடும் வருகிறார். அல்லேலூயா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு வருகிறார்கள், கானானை சுதந்திரிக்கும்படி ஆவலோடு வருகிறார்கள். ஆனா எரிகோவின் வாசல்களோ அடைக்கப்பட்டிருந்தன. அதை உடைக்க முடியாது. ஏனென்றா அது ஒரு அந்த மதிலின் அகலம் வந்து பாத்தீங்கன்னா 4 கார் பார்க் பண்ணலாம். இதை விட அகலம். அல்லேலூயா. ஒவ்வொரு செங்கலா கரெக்டா கூட வருஷக்கணக்காக ஒரு ஓட்ட போடுறதுக்கு அவ்வளவு பெருசு. அதோட எரிகோ சுற்றி மதில், ஒரே ஒரு வாசல், அதுவும் பார்த்தா வெண்கல வாசல். அல்லேலூயா. அடைக்கப்பட்டாச்சு. இப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தடைகளை தகர்ப்பேன் என்பது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று மீகா 2:13 சொல்லப்படுது. அல்லேலூயா. இப்ப எரிகோக்கு வந்துட்டாங்க. எரிகோக்கு வந்தோண்ட கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார், கானானுக்குள்ள போவீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அடுத்த என்ன வாக்குத்தத்தம்? தடைகளை அவரே முன்னுக்கு போவாரா. அப்ப என்ன செய்வான்? ஜாலியா அதுல இருந்து பார்த்து கொண்டு இருக்கணும். கர்த்தர் உடைக்கிறாரா பாப்போம் இருக்கும். அப்படித்தானே? எரிக்கோக்கு முன்னால போய் கூடாரம் போட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கணும், வேடிக்கை பார்க்கணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை பார்வோன் தடை செய்கிறதா? சிவந்த சமுத்திரம் தடை செய்கிறானா? அமலேக்கியர் யுத்தத்துக்கு வருகிறார்களா? ஜோர்தான் நதி சவால் விடுகிறதா? எரிகோ பூட்டப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் தடைகளை தகர்க்கிற பெரிய புல்டோசராக, பலத்த பராக்கிரமசாலியாக, இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவராக, சேனைகளின் கர்த்தராக முன் செல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி துதியோடு வந்த போது, அல்லேலூயா. இப்ப வாசலுடைய கதவு கட்ட பூட்டியாச்சு. ஒரே காரியம் அடுத்த போராட்டத்துக்கு இல்ல. நிறைய பேர் அதான் விளையாடி கொண்டே இருக்கு. முதல் போராட்டத்துல ஏதோ ஜெயிச்சு வந்துட்டோம், இந்த காரியத்தை அடுத்த போராட்டத்திலும் செயல்படுத்த பார்க்க. அல்லேலூயா. மஷ் ஆகாது. அதனாலதான் நாங்க இந்த தெலுங்கின குட்டை மாதிரி சில கிறிஸ்தவ ஜீவன் அப்படியே நிக்குது. அல்லேலூயா. இங்க செங்கடல் விளக்க வேணும்னா என்ன செய்யும்? ஐயோ, நாங்க பைபிள் எல்லாம் அழகா ஒவ்வொரு அழகான பைபிளா வாங்கி ஒரு ஷோகேஸ் கோலுக்குள்ள வாங்கி பச்சு அழகுக்கு காமி. செங்கடல் பிளக்க வேணும்னா என்ன செய்யணும்? செங்கோல் நீட்டவன். வேதத்தில் இல்லாத கேள்வியை கேட்கணும். கஷ்டமான கேள்வியோ?
செங்கடல் பிளக்கணும்னா முதலாம் தேவன் கேட்கணும், எல்லா கையிலும் தேவன் கேட்கணும். என்ன சொன்ன தேவன்? கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடு. கோலை நீட்டி என்ன செங்கடலை பிளக்க முடியும்? அல்லேலூயா. கோல் உனக்கு கொடுத்த அதிகாரம் நீட்டி செங்கடலை பார்த்து பிளந்து வழி விழண்டா விட்டுச்சு. அல்லேலூயா. இப்ப வந்து தெரிக்க கோட்டைக்கு முன்னுக்கு வந்து ஏற்கனவே கதை சொல்லிட்டார் தானே, எரிக்கோ கோட்டையை வழி விடனா விடுமா? விடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒவ்வொரு பதில் உண்டு. ஆமென். இப்ப மோசையும் இல்ல பத்தாது. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா யோசுவா தேவன்ட கேட்கவும். அல்லேலூயா. இப்ப செங்கடலுக்கு மோசே பிளந்து விடுவான். அல்லேலூயா. யோர்தானுக்கு என்ன செய்வான்? ஆசாரியர் உடன்படிக்கை பட்டியோட போய் காலை வச்சா அங்கிருந்து பாய்ஞ்சு தண்ணி அப்படியே குவியல அப்படியே நிக்கணும். மதில் சிவன். அல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி கிடையாது. அதே இத வச்சு இரண்ட முடியாது. அதனாலதான் நாங்க நிறைய பேர் பிரச்சனை போராட்டம் பிரச்சனை. போன வருஷம் 2018 சொன்ன சாட்சி 2026 வரைக்கும் வருது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன விருப்பம்டா, அவங்க பிரச்சனையை நாங்க கத்துட்டு கேட்டு அவங்களுக்கு சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அது செய்யலாம். உங்களோட சாப்பாடு செலவெல்லாம் உனக்கு இங்க கொட்டிடும். அது நாங்க செய்ய மாட்டோம். அல்லேலூயா. புரியுதா? உன்னுடைய வாய்க்கு என்ன தேவையோ நீ தான் கொடுக்கவும். அது தெரியும், அதை மட்டும் சொல்றேன். அதே மாதிரி உன்னுடைய பிரச்சனைக்கு நீ நிக்காத வரைக்கும் நாங்க உதவி செய்யலாம். என்னத்துக்கு உதவி செய்யலாம்? நீ விழுந்து நாசமா போகாதபடிக்கு நாங்க பிடிச்சு வச்சுக்கொண்டே இருக்கோம். எங்கட உதவி என்ன? நீ விழுந்து துவண்டு ஒருத்தரும் இல்லையே கத்தாவே நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லாதபடிக்கு நாங்க நிக்கிறோம்னு நாங்க சொல்லுவோம். ஆனா உன்னுடைய பிரச்சனை நீ சுத்தம் பண்ண முடியாது. நீ சண்டை போடுறது நீ தான் போறோம். அல்லேலூயா. மண் சுத்தம் பண்ண வந்து ரிசர்வ் வந்து பெல்ட் பண்ணிருக்கு. நான் அப்ப சுத்தம் பண்ண முடியும். யார் சுத்தம் பண்ணணும்? யார் மண் சுத்தத்துக்கு வந்து ரெஸ்லிங் வந்து யார் பெட் பண்ணாங்களோ அவங்கதான் சுத்தம் பண்ணணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு பிசாசு ஏற்கனவே அவன் பெட் பண்ணிட்டான். அல்லேலூயா. இலவச சண்டை. ஆனா யுத்தத்துல நீ ஜெயிக்காட்டிக்கு அவன் அந்த தலைமையில ஏறி டான்ஸ் ஆடிக்கொண்டிருப்பான். அல்லேலூயா. இங்க எரிக்கோ எதிரா இருக்குது. என்ன செய்ய வேணும்? யோசுவா கேட்கிறான், என்ன செய்ய வேணும்? துதிக்கவும். அல்லேலூயா. எரிக்கோவின் மதில்கள் உடையவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிக்கோவை சுற்றி துதியோடு வந்தபோது அந்த துதியின் சத்தம் எரிக்கோவின் மதில்களை உடைத்தறிந்தது, திறந்த வாசலை உண்டாக்கிட்டு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்தாங்க. உடனே கதவுகள் எல்லாம் திறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப அவங்களை வந்து வவ்வால் மாதிரி தொங்குறாங்க. சிறைச்சாலையில கழுமரத்துல தலைகளை தூக்கி கட்டி, அதாவது சும்மா தூக்கி கட்டில அடிச்சு காயப்படுத்தி. அல்லேலூயா. காயப்படுத்தினா என்ன வேணும்? நமக்கு சுருண்டு கொண்டு கிடக்கவன் ஒரு பெட்ஷீட் வேணும். இவங்க என்ன செய்யறாங்க? அடிச்சு துவைச்சு போட்டு கழுமரத்துல தூக்கி கட்டி தங்க விட்டு இருக்கிறாங்க. அதுவும் தலைகள் வவ்வால் மாதிரி தொங்கி கொண்டு கிடக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்க துதிக்கிறாங்க. அதான் ஸ்பெஷலிஸ்ட். பவுலுடைய ஸ்பெஷலிஸ்ட் அதுதான். அல்லேலூயா. துதிச்சோனோட இவங்க கட்டளை அவளும்படியாக துதிக்கல, அவங்க வளமோடு போல துதிச்சாங்க. கட்டெல்லாம் அறந்தது. பத்தாவது திரைச்சாலை கதவு எல்லாம் திறந்துச்சு. அல்லேலூயா. சிறை வைத்தவன் அடிச்சவன் பயந்து நடுங்கக்கூடிய மாதிரி நடந்தது. அல்லேலூயா. கட்டளை துதிக்கும் போது துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. தடைகள் உடையும் வெண்கல கதவுகள் உருகி போகும் இரும்பு தாழ்பால்களை அவர் முறைத்து போடுவார்.
அல்லேலூயா. ஐயோ நமக்கு துக்கமா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் துக்கப்படுத்தினா என்ன ஆகும்? உனக்கு வர வேண்டியதெல்லாம் வீணா போயிடுச்சு. கர்த்தர் வர மாட்டான். நிறைய ஊழியக்காரன் அப்படித்தான் சொல்றான். நீங்க துக்கத்தோட போய் இருந்தா, அப்படியா சிஸ்டர், அப்படியா பிரதர், இப்படித்தான் நாமளும் போய்கொண்டிருக்க, என்ன செய்யறது? கர்த்தருக்காக பாட அனுபவிக்கும். கர்த்தருக்காக என்னத்துக்கு பாட அனுபவிக்கும்? அல்லேலூயா. நான் பாவம் செய்து அடி வாங்கி உத வாங்கி கொண்டு இருக்கிறேன். இதுக்கு போய் நாங்க கர்த்தருக்காக பாட அனுபவிக்கும். ஐயோ, மனம் திரும்ப வேணும். அல்லேலூயா. இந்த பாடுகள் எதனால் வந்தேன்னு எனக்கு தெரிய வேணும். கர்த்தருக்காக வர்ற பாடுகள் அடிச்சு தலைகளா தொங்க விட்டாலும் கர்த்தரை துதிக்கிறவனா இருப்பான். பாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை துதிக்க விடாது, தொழுது கொள்ள விடாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விடாது. இதெல்லாம் தெரியும் ரகசியம். அதனால ஈஸி எல்லாரையும் பிடிச்சிடும். அல்லேலூயா. இது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சு போச்சு. இதோ பாவம் என்ன செய்யறது, பாவம். அல்லேலூயா. நாங்க என்ன நினைப்போம்? ஆவியானவர்கள் என்ன நினைப்போம்? பாவம், பிசாசு ரொம்ப தொல்லை பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆவியானவர்கள் என்ன நினைப்போம்? பிசாசோட ஐக்கியமா போச்சுதுப்பா, இது எதிர்த்து நிக்க வேண்டியது ஐக்கியமா போச்சுதுப்பா. அல்லேலூயா. என்னதான் செய்யறது? இதுக்கு மேல என்னத்தான் புத்தி சொல்ற? மண்டையில இருந்து குத்து கொடுக்கறதா? அல்லேலூயா. அவை கர்த்தரை துதிக்கும் போது துதியில் மத்தியில் வாசம் பண்ணுற கர்த்தர் இறங்கி வந்துடுவார். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இறங்கினா அந்த இடத்தை எவனும் கட்டி வைக்க முடியாது. சிறைச்சாலை கதவுகள் கட்டி வைக்க முடியாது. அல்லேலூயா. கால்களை கட்டி வைக்க முடியாது. இவங்க கட்ட வைக்கிறதுக்காக ஜெபிக்கல. கர்த்தரை துதிச்சாங்க, எல்லாம் அறுந்து போயிடுச்சு. எங்களை கட்டி வைக்கிற எல்லாம் துதியினால் அறுந்து போயிடும். வெண்கல கதவுகள் உருகி போயிடும். படிங்க ஏசாயா 45:45. ஏசாயா 45:3-4 வரைக்கும் பாத்தீங்கன்னா, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஷ்டவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும் படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மொழிப்படத்தில் இருக்கிற புதியவை உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் கதவுகளை உடைத்து வாசலை திறக்கும் போது அங்கே உங்களுக்காக பொக்கிஷங்களும் புதியங்களும் காத்திருக்கின்றன. அல்லேலூயா. சிலவர்கள் எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்ட எங்களுடைய பொக்கிஷங்களை நாங்கள் சுதந்திரிக்க முடியாமல் பிச்சைக்காரரை போல தரித்திரம் பிடிச்சவர்களை போல நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கதவுகள் திறக்கப்பட்டதான் நமக்குள்ள வச்சிருக்கிற பொக்கிஷங்களை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். அதோடு சேர்ந்து எது பாத்தீங்கன்னா 45:1-2. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனது வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுவதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகள் என்பது என்ன? ஏசாயா 27:1 வேதம் சொல்லுகிறது, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை தமது பட்டயத்தால் தண்டிப்பார். பாம்பு எப்பொழுதாகிலும் நேராய் போகுமா? பிசாசின் வழிகள் எல்லாம் கோணலானவைகள், நலிந்து நலிந்து செல்லும். அவன்தான் மனிதரின் எண்ணங்களை கோணலாக்குகிறான். சபைக்குள்ள கத்தர் கண்டு வைராக்கியம் அழுந்து ஒப்பு கொடுத்த உனக்கு உன்னுடைய வழிகள் கோணலா இருந்துச்சுன்னா அவன் மண்டைகளை வந்து பூந்துட்டான் அர்த்தம். அல்லேலூயா.
அவன் தான் கோணலாய் நடக்க செய்கிறவன். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுவார், அவனுடைய வாசல்கள் திறக்கும் போது கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவனுடைய வழிகள் கோணலாய் இருக்கக்கூடாது, பிசாசின் வழிகளா இருக்கக்கூடாது. நெளிந்து செல்லும் அவன் தான் மனிதனின் எண்ணங்களை கோணலாக்கி கொண்டிருப்பான். இங்க பிடிச்சிட்டானா சரி, முழு சரீரம் இங்கதான் இயங்கும். அல்லேலூயா. மூளைக்குள்ள பிடிச்சிட்டா சரி, சிந்தனையில பிடிச்சிட்டா சரி, அதுதான் முழு சரீரத்தை இயக்கும். இயேசு பிசாசின் கிரியை அழிக்கும்படி வெளிப்பட்டார். 1 யோவான் 3:18 நீங்க பார்க்கலாம். அவரே கோணலானவைகளை செவ்வையாக்கி சமாதான சந்தோஷம் என்கிற வாசலை திறக்கிறவர். அவரே சமாதான பிரபு. 1 யோவான் 14:27 நீங்க பார்க்கலாம். ஏசாயா 9:6 பார்க்கலாம். கொலோசியர் 1:20 பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் பிசாசை காலின் கீழ் மிதிப்பார். அல்லேலூயா. சமாதான பிரபு. அல்லேலூயா. அவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுப்பவர் இல்ல. 14:27 நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே கோணலான வழிகள் உங்களோட வாழ்க்கையில வரும்போது பிசாசுன்னு நினைச்சு கொள்ளுங்க. அவனை துளத்தவன், அவனை உடைக்கவன், அந்த வாசல்கள் உடைக்கப்படவன். அல்லேலூயா. நேரான பாதையில செல்லும்படியாக கோணலான பாதைகள் எல்லாம் உடைக்கப்படணும். 3வது துதியின் வாசல். முதலாவது கிறிஸ்துவாகிய வாசல், 2வது உடைக்கப்பட வேண்டிய வாசல். எங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் உடைக்கப்பட வேண்டிய வாசல் இருக்கு. அல்லேலூயா. 3வது துதியின் வாசல். Psaume 9:13. இங்க சொல்லுது 9:13 சங்கீதம். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறுவேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக 2 வாசல்கள் போராடுகின்றன. ஒன்று மரண வாசல், யோபு 38:14 பார்க்கலாம். அடுத்தது பாதாளத்தின் வாசல்கள், மத்தேயு 14:18. ஆனால் கர்த்தரோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 11:18-19 வரைக்கும் அங்கு வேதம் சொல்கிறது. எசேக்கியா ராஜா மிகவும் வியாதிப்பட்டு மரண தருவாய்க்கு வந்தார். கர்த்தரோ அவருடைய கண்ணீரை கண்டு மரண கட்டுகளை முறித்து ஆரோக்கியம் என்னும் வாசலை திறந்தார். ஆயுசுல ஒரு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். 3ஆம் நாள் துதியோடு கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்ல கிருபை செய்தார். 2 ராஜாக்கள் 25 நீங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் துதிக்கிறதை பார்த்து வருகிறவர்கள் புதியவர்களும் துதிக்க கற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தை உணரத்தக்கதாக அவரை துதி. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரங்கள் என்று சங்கீதம் 104 அங்கு வேதம் சொல்கிறது. ஏசாயா 60:18 என்ன சொல்றது படிங்க. ஏசாயா 60:18. ஏசாயா 60:18 சொல்லுது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்னும் என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. உங்கள் வாசல்களில் இருந்து புறப்படும் போது சரி, திரும்பி வரும்போதும் சரி, துதி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்க வசனங்களை எத்தனை இடங்கள் எழுதி ஒட்டி வச்சிருக்கோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. நாங்க வாசல் ஓட்டினா பிசாசு பார்த்து பயந்தோட ஓடிவானா? அல்லேலூயா. அப்பயே நான் ஓட்டுறோம் வாசல் கொண்டு. ஏன் வீட்டு வாசல்ல கொண்டு ஓட்டுவது? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதுவும் வெளியில போறோம் எல்லாம் பார்க்கும்படியா ஓட்டுறோம். இயேசு ரத்தம் எழுதி ஓட்டினா அந்த சக்தியில் நுழையாதா? என்ன பாஸ்கர் ஆட்டுக்குடி ரத்தத்தை நிலைகள்ல பூசினா சங்கார தூதன் வரமாட்டான் என்ற ஒப்பந்தத்தில் நீங்க வசனம் எழுதுறீங்களோ? யாருக்கு? கர்நாடக ஓட்டுறீங்களா? பிசாசு ஓட்டுறீங்களா? யாருக்காவது ஒரு ஓட்டணும். நாங்க இந்த வசனம் அட்டி எழுதி வச்சுக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். வாசல் என்ட்ரன்ஸ்ல எழுதி வச்சுக்கிறீங்க. கூடுதலா ஏன் எழுதி வெட்டி வச்சுக்கிறீங்க? பார்த்துட்டு அவனே ஓடிடுவான்.
வசனத்தை பார்த்து ஐயோ இந்த வீட்டுல இயேசு ரத்தம் எழுதி வச்சுக்கிறாங்கப்பா, இந்த வீட்டுக்குள்ள போனா நாம எரிஞ்சு சாம்பலா போயிடும், அப்படி ஓடிவாங்க. ஒட்டி வச்சுக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒட்டி வச்சுக்கிறீங்க? கத்தியாரு வசனம் அங்க வீட்டை ஒட்டி என்னது ஒட்டி வச்சுக்கலாம்? ஞாபகமா இருக்க முடியும். அல்லேலூயா. வேற உண்மையிலேயே ஒரு வாசல்ல இந்த வசனம் ஒட்டணும்னா, நான் கர்த்தரை துதிப்பேன் முன்னுக்கு வெட்டணும். ஏன்னா வாசல்கள துதி இருக்கும், போகையும் இருக்கணும், விலைக்கையும் இருக்கும். போய்க்கையும் புலம்பல் இருக்கக்கூடாது, விலைக்கையும் புலம்பல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து டெலிபோன்ல சண்டை பிடிச்சிட்டு வீட்டு வாசல் வரைக்கும் வந்து சண்டை பிடிப்பாங்க, தெரியுமா? பாத்தீங்களா? வாசல்ல என்ன பண்ணுமா? துதி இருக்கமா. போகைக்கும் வரைக்கும் வீடுகள் துதிகளினால் நிரம்பி இருக்கணும். ஏன் நீங்க தேசம் ஒற்று தெரியாது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. அதை பார்க்கும் போதெல்லாம் நான் இயேசு ரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. வாசல்லையும் ஒட்டுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க ஒட்டுறீங்க, நான் ஒட்டுறது கிடையாது. அல்லேலூயா. ஏன் ஒட்டுறீங்கன்னா காரணத்தையா தெரிஞ்சதை இனியா இருக்கும். அல்லேலூயா. போகும்போது நான் இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்டனா, இயேசு ரத்தத்தினால நான் கழுவப்பட்டனா, போற இடங்கள்ல பரிசுத்தமா போயிட்டு பரிசுத்தமா இருக்கேன். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வரும்போது இயேசு ரத்தம் ஜெயம் இருக்குது, நான் அந்த ரத்தம் எனக்கு ஜெயத்தை கொடுத்தது, அந்த ரத்தத்துல நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இது என்னுடைய வீடு, இந்த வீடு பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. சும்மா வசனத்தை ஒட்டி ஒரு பிரியோசனம் முடியாது. அந்த வசனம் இதே நொட்டி வச்சுக்கிறோம் தெரியுமா? நீ சுதந்திரிக்கும்படியா. அல்லேலூயா. நாங்க பார்த்து 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 சுதந்திரிக்கும்படியாக ஏன் வேதத்தை தினமும் படிக்கிறோம்? அதை படிச்சு படிச்சு என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக, என்னை சரிப்படுத்தும்படியாக, நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடும்படியாக, அதெல்லாம் அதுல வேதத்துல எழுதியிருக்கு. நான் என்ன செய்ய வேணும், என்னுடைய எதிர்காலம் என்ன, அல்லேலூயா, நான் விட்ட தவறு என்ன, எல்லாம் நீங்க வேதத்திலே படிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. நான் எழும்ப வேண்டியது, சுதந்திரிக்க வேண்டியதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனாலதான் வசனங்களை ஒட்டி கொள்றோம், அதெல்லாம் நாங்க சுதந்திரிக்கும்படியாக. அல்லேலூயா. ஆகவே உங்களோட வீடு வாசல்கள் துதியினால் நிறைஞ்சிருக்கணும். அப்படியேன்னா கர்த்தருடைய ஆலயம் நீ வரும்போதும் துதியோட வரணும், போகும்போதும் துதியோட வரணும், இங்கே இருக்கும் போதும் துதியோட இருக்கும். அல்லேலூயா. நீ வேற ஏதாவது கதைச்சா கூட உன்னுடைய இருதயம் கர்த்தரை துதிக்கிறதா இருக்கும். தாவீது சொல்ல, நான் படுத்துக்கொண்டே இருந்து கொண்டே நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நாலாவது வாசல் வானத்தின் வாசல். முதலாவது கிறிஸ்துவாகிய வாசல், இரண்டாவது உடைக்கப்படும் வாசல், மூன்றாவது துதியின் வாசல், நாலாவது வானத்தின் வாசல். Janus went with this net. அந்த வாசஸ்தலத்திற்கு, அந்த ஸ்தலத்திற்கு ஆதியாகமம் 28:19 பெத்தேல் என்று பெயரிட்டான். படிக்கிற பாட்டு பாருங்க. இது வானத்தின் வாசல். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். பெத்தேல் என்ற பெயருக்கு இது தேவனுடைய வீடு அல்லது வானத்தின் வாசல் என்று அர்த்தமாகும். என் எதிர்காலம் என்ன என்று கேள்விக்குறியோடு யாக்கோபு தன் வீட்டை விட்டு புறப்பட்டான். அண்ணனுடைய பயமுறுத்தல் அவனை வேதனைப்படுத்தியது. எதிர்காலம் கேள்விக்குறியாயிருந்தது. லாபான் வீட்டை தேடி கண்டுபிடிப்பேனோ என்ற ஒரு கேள்விக்குறி. அது அங்கே வாசல்கள் திறக்கப்படுமோ? வேலை என்ற வாசல், திருமணம் என்ற வாசல், எதிர்காலம் என்ற வாசல் எனக்கு உண்டா? உலக பிரகாரமான வாசல்களை திறப்பதற்கு முன்பாக கர்த்தர் யாக்கோபுக்கு பரலோக வாசலை திறந்து காண்பித்தார். முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற இவைகள் எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வேதம் சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மல்கியா 3:10 வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்தின் கதவுகளை திறந்து தேவதூதர்கள் உணவான வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினார் என்று சங்கீதம் 68:23-24 வசனம் சொல்கிறது. வானத்தின் வாசல் உண்டு, பலகணிகள் உண்டு, மட்டுமல்ல வானத்தின் மதகுகள் உண்டு. நோவாவின் காலத்தில் கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தார்.
காரியாகமம் 7:11 நீங்க பார்க்கலாம். கர்த்தர் தமக்கு வானத்தின் வாசலை திறக்கும்படி வானங்களை கிழித்திறங்குறவராய் இருக்கிறார். ஏசாயா 64:2 வேதம் சொல்கிறார். அல்லேலூயா. வானத்தை கிழித்திறங்கி மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருவுறது போல பர்வதங்களை உருவ செய்யும் என்று அவர் ஜெபிச்சார். எலியாவின் ஜெபம் கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி கர்த்தரை தேவன் என்று நிரூபித்தார். வானம் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போன்றதாகும். மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரத்திற்கு வேண்டிய எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஞானத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா? சாலமோன் கேட்டது போல கேளுங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ என்று யாக்கோபு எழுதுகிறார். பரத்தில் இருந்தே நன்மையான ஈவுகளும் வரங்களும் இறங்கி வருகின்ற யாக்கோபு 1:17 அங்கு வேதம் சொல்கிறது. பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு எந்த பகுதியில் திறக்கப்பட வேண்டும்? ஆவியின் வரங்கள் வேண்டுமா? அபிஷேகம் வேண்டுமா? ஆவியின் கனிகள் வேண்டுமா? இயேசு ஞானசானம் பெற்றபோது வானத்தின் இருந்து புறாவானவர் இறங்கி வந்தார். வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. மத்தேயு 3:14 நீங்க பார்க்கலாம். எலியா ஜெபித்த போது வானம் திறந்து அக்கினி இறங்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தது. அங்க 1 ராஜாக்கள் 18:38 நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவே உங்களுக்கு எந்த பக்கம் திறக்க வேண்டுமோ கேளுங்க, கர்த்தர் திறப்பார். அடுத்தது பரலோக வாசல் 5வது மத்தேயு 16:19. Matthew says this now. இங்க பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டப்படுவது எதுவோ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார். பரலோகத்தின் வாசல் என்பது நித்திய வாசல், ஒளிமயமான வாசல், நித்திய பேர்ந்தத்திற்கு வழி நடத்தும் வாசல். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பரலோகத்துல ஒன்று கட்டவிழ்க்கப்பட்டது, இங்க பூமியிலையும் கட்டவிழ்க்கப்பட்டது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2 என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில் அலோ. அல்லேலூயா. உனக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டால்தான் இங்க பூமியில உனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த பரலோகத்துல பாத்தீங்கன்னா பொய் அருவருப்பை நடத்துற ஒன்றும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீ பொய் சொல்ற, நீ ஈஸியா நினைச்சிடாத, சின்ன பொய் தானே என்று அங்க பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அங்கே இராக்காலம் இல்லாதபடியினால் அதன் வாசல்கள் பகலில் அடைப்பது இல்லை என்று வெளிப்படுது 21, 12, 13, 25 சொல்லப்படுது. ஏனென்றால் இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் கர்த்தர் என்ன செய்து விடுவார்? எல்லாம் ஆக்கிடுவார். தேவனி அங்க ஒளியா இருப்பார். அல்லேலூயா. லாசரு ஏழைதான், ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலுக்கு கிடந்தான். ஆனால் அவன் மரித்த போது பரலோக வாசல்கள் திறவுண்டு. தேவதூதர்கள் அன்போடு அழைத்து சென்றார்கள். பாதாளத்துக்கு 1000 வாசல்கள் உண்டு. அல்லேலூயா. பாதாளத்துக்கு போறதுக்கு 1000 வாசல், எத்தனையோ வழிமுறைகள் உண்டு. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வாசல், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த வாசல். அந்த வாசலால போறது ரொம்ப கஷ்டம் என்று வேதமே சொல்லுது. அது இடுக்கமான வாசல். அல்லேலூயா. நெரிசலான வாசல். அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த வாசலால மட்டும்தான் நாங்க போக முடியும். அவர் எல்லாமே ஒருவரும் பிதாவனத்தில் வரான். கிறிஸ்துவ மார்க்கம் தியாகமான மார்க்கம், உபத்திரவங்களும் துன்பங்களும் நிறைந்த மார்க்கம். தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் என்று லூக்கா 7:13-24, மத்தேயு 7:13 வேதம் ஏற்கனவே நமக்கு எழுதி வச்சிருக்குது. அது ஜீவனுக்கு போகும் வழி. அல்லேலூயா. அது உங்களை அழிவில்லாத நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும். ஆமென்.
அது இடுக்கமான வழி, நெருக்கமான வாசல். ஏன் அது அப்ப எங்களுக்கு இடுக்கமாக நெருக்கமா இருக்குண்டா, நாங்க அசுத்தத்தோட பழகிட்டோம். அல்லேலூயா. அசுத்தமான காரியங்களோடு பழகிட்டா அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பசுத்த பாதைக்குள்ள வரும்போது அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப மாசத்துக்கு ஒருக்கா குளிக்கணும், டெய்லி குளிக்க சொல்ல அப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அது மாதிரி தான். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளமாகிய வாசல். கடைசியாக திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டுமானால் உங்களுடைய உள்ளமாகிய வாசலை கர்த்தருக்கு திறந்து கொடுக்கவர். கர்த்தர் பொன்னியோ வெள்ளியோ உங்களுக்கு கேட்கவில்லை. அவர் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறவர். உன் இருதயத்தை எனக்கு தான் என்று கேட்கிறார். படிக்கிறவர்கள் வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 3 கேந்திக்கு கேண்டா சங்கு இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஒன்று 5:2 சொல்லுது, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூரனாலும் நனைந்திருக்கிறது என்றார். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசல்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். போஜனம் பண்ணுவான் என்ன தெரியுமா? அவ்வளவு இன்டிமேட்டா ஐக்கியம் கொள்வதில் அர்த்தம். 24 சொல்லுது சங்கீதம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. பலர் ஆண்டவருக்கு தங்கள் வாசலை திறக்கவில்லை. லவோதிக்கேயா சபை தன் வாசலை அடைத்துக் கொண்டது. வெளிப்படுத்தல் 3:20 நீங்க பார்க்கலாம். அதனால்தான் அவர் வெளியில இருந்து தட்டினார். அல்லேலூயா. யாருக்கு அந்த ஆராதனை செய்தாங்க லவோதிக்கேயா சபை? யாருக்கு ஆராதனை செய்தாங்க? லவோதிக்கேயா சபை தெரியுமா? தேவ சபை. தேவ போன் குத்து விளக்கு இங்க எங்களுக்கு அவங்க குத்து விளக்கா வச்சிருக்கோம், நீங்க மறக்கக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. அதுல ஏபிசி லவோதிக்கேயா சொன்னாங்க தானே. அப்ப வெள்ளி பாத்தீங்களா? லவோதிக்கேயா சபை இருந்துச்சா? அவங்க யார ஆராதிச்சாங்க? தமுச ஆராதிச்சாங்களா, இயேசு ஆராதிச்சாங்களா? லேடி செமிராத் ஆராதிச்சாங்களா, நீங்களோட ஆராதிச்சாங்களா லவோதிக்கேயா சபை? புதுசு கதையெல்லாம் சொல்றீங்க, புதுசா சொல்றபடியா சிலோட அர்த்தம் செய்வாங்களோ. அல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கு. அல்லேலூயா. ஆவியானவரை குறிச்சு பாடுறாங்க. இயேசு எனக்காக மரிச்சார், சிலுவை சிந்தினார்லாம் பாடுறாங்க. இயேசு நிக்கிறார் வெளியில, சபைக்கு வெளியில. அல்லேலூயா. சபைக்கு உள்ள எல்லா சபை இயேசு பேர் வச்சு அல்லேலூயா பாடல, இயேசுக்கு வந்துட மாட்டாருங்க. அல்லேலூயா. இயேசுக்கு நீ கதவை திறக்கிறீன்னா நீ பசுத்தத்துக்கு உன்னை திறக்கிறான்னு அர்த்தம். இயேசுக்கு கதவை திறக்கிறான்னு சொன்னா அசுத்தத்துக்கு உன்னுடைய கதவை அடைக்கிறான்னு அர்த்தம். இங்க லவோதிக்கேயா சபை பாரம்பரியங்களுக்கும் பசுத்த குலைச்சலுக்கும் அசுத்தத்துக்கும் தங்களை விற்று போட்டு இயேசுவுக்கே ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. இயேசு போய் கதவை தட்டுறான். அல்லேலூயா. இயேசு கதவை தட்டுற சத்தமே அவங்களுக்கு கேட்கல. அதான் அநியாயம். நீ இயேசுவை வித்து போட்டுட்டீங்கடா, இயேசு கதவை அவர்களுக்கு அடைச்சிட்டீங்கடா, பாவத்துக்கு வழி. அதனாலதான் நீங்க நினைச்சிடாதீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் கர்த்தருடைய சபை இல்ல. கர்த்தருடைய சபையை தேவன் தொடங்கினா 100 சபையை பிசாசு தொடங்குவான். அப்ப நீ குழம்ப முடியும். அரைகுறையெல்லாம் விழுந்து போகும். பைபிள் படிக்காத உனக்கு எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஐயா அவங்க இயேசுவை தான் சொல்றாங்க, அவங்க இயேசுவை தான் சொல்றாங்க, அவங்க ஆவியானவர் தான் போறாங்க. அவங்க அந்த மாட்டை போட்டு அடிச்சா ஒரு கலை வருது பாருங்க, ஆவியானவர் வர்றாராம். அல்லேலூயா. என்ன செய்ய சொல்ற, என்ன செய்தார் உண்டு வாழ்க்கையில?
அல்லேலூயா. என்ன மாற்றம் வந்தது? இங்க வந்து பாத்தீங்கன்னா லவோதிக்கேய சபை இயேசுவின் பேர்ல தான் ஆராதிச்சாங்க, இயேசுக்கு தான் ஆராதனை செய்தாங்க, இயேசுக்கு ஆராதனை செய்யும்படி தான் அவ்வளவு பேரும் வேத வட்டியெல்லாம் வந்து நின்றாங்க. ஆனா இயேசு வழியில. அல்லேலூயா. 100க்கு அதிபதியும் நீர் என் வீட்டுக்கு வாசலுக்கு வர நான் பாத்திரனில் என்று சொல்லி தடுத்து விட்டான். நீங்க லூக்கா 7:6 பார்க்கலாம். நீர் என்னை விட்டு போய்விடு, நான் பாவியான மனுஷன் பேதுரு சொன்னார். லூக்கா 5:8. கதறியருடைய நாட்டில் உள்ள மக்கள் கத்தரை அல்ல பன்றிகளையே தெரிந்து கொண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். மார்க் 3:17 வேதம் சொல்லுது. இன்றைக்கும் இயேசு அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவருமாய் தான் இருக்கிறார். ஏசாயா 53:3 வேதம் சொல்லுகிறது. உங்கள் உள்ளத்தில் அவருக்கு இடம் உண்டா? சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லை. பிரசவ வெளியோடு நின்ற மரியாளுக்கு சத்திரத்தின் வாசல்கள் திறக்கப்படையில அடைக்கப்பட்டிருந்தது. மரியாள் எங்க புள்ள பெற்றாலோ தெரியாது. எங்க புள்ள பெற்றார் சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? மாட்டு தொழுவத்துல பெற்றார் என்று சிஸ்டர் படிச்சு வேதத்தை படிச்சு சொல்றாங்க. வெரி குட். வேற மாட்டு தொழுவத்துல மாட்டு தொழுவம் போட்டு முன்னணை முன்னணையா அது ஆடோ மாடோ கட்டுற தொழுவம். அல்லேலூயா. தொழுவத்துல பெறையில கொண்டு வந்து கிடத்தினாங்க. எழுப்பான் ரோட்டுல பெத்தாங்களோ இல்லாட்டிக்கு அந்த ஹோட்டலுக்கு முன்ன வாசல்ல பின் வாசல்ல பெத்தாங்களோ யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. நம்மை ரட்சிக்க வந்த பரலோகத்தின் மகா மகிமை பொருந்திய தேவன் இப்படிதான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனா சிலவளை நாங்கள் கத்தரைகளை தாழ்மையிலிருந்து உயர்த்தின போது நாங்க போடுற கூத்துகள் எல்லாம் பாய்க்க சகிக்க முடியாம இருக்கு. நம்மளை ரட்சிக்க வந்தவருக்கு பிறக்கிறதுக்கு கூட ஒரு இடமே கொண்டே கிடத்துறதுக்கு தான் அந்த மாட்டு தொழுவமா அது கிடைச்சு. அல்லேலூயா. உங்கள் உள்ளமாகிய வாசலை அவருக்கு திறந்தருளினால் இதோ உங்களுக்கு திறந்த வாசலை கட்டிட கத்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. கத்தர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுவார். அல்லேலூயா. உன்னுடைய வாசல்கள் திறக்கப்படணும்னா உன் உள்ளமாகிய வாசல் திறக்கப்படணும். கத்தர் இது கத்தர் நம்மை 100க்கு 100 அவரில் சார்ந்திருப்போடு கத்தர் கொடுக்கிற கிருபை. இன்னொன்று எங்களிடம் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். நாங்கள் எதையாவது பூட்டினால் அதை மனுஷனால் திறக்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வருகிற வாசல்களை நான் பூட்டினா அவன் உள்ளுக்கு நுழைய முடியாது. அவன் ட்ரை பண்ணி பார்க்கிறவன், சோர்ந்து போகாதவன். அல்லேலூயா. கொஞ்ச காலமே இனி உள்ளது என்று அவன் துரிதமாய் வேலை செய்கிறான். கொஞ்ச காலமே இனி உள்ளது என்று அனுபவிக்கிறதா அனுபவிச்சிருவோம். அப்படி நாங்க தெரியுமோ? அல்லேலூயா. அவன் துரிதமா வேலை செய்யறான், யாரையாவது விழுங்கி. அல்லேலூயா. சிங்கம் போல. அல்லேலூயா. சிங்கம் கிடையாது, யூதராஜ சிங்கம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. சிங்கம் போல. சிங்கம் எங்கேயாவது விழுங்கி இருக்குதா? கட்சிக்கும், கடிச்சு சாப்பிடும். விழுங்குறது எது? சர்ப்பம். அல்லேலூயா. பார்க்கிறதுக்கு சிங்கம் போல திரிஞ்சாலும் அவன் சர்ப்பம். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பிளான் பண்ணி. அல்லேலூயா. டைம் டேபிள் போட்டு இன்றைக்கு ஒரு ஆளு, நாளைக்கு ஒரு ஆளு, நாளைக்கு அவன் டைம் டேபிள் போட்டு அவனுக்கு ட்ரஸ்ட் இல்லாம வேலை செய்யறான். அவன் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறான்? ஒன்றுமே செய்யல. எங்களை நாசமாக்குற வேலையை மாத்திரம் தான் அவன் பார்த்திருக்கான். எங்களுக்காக இயேசு என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி பரலோக மகிமையெல்லாம் சிலுவையில திறந்து புறக்கணிக்கப்பட்டவராய், தள்ளப்பட்டவராய், சகல பாடுகளையும் வேதனையும் ஏற்றுக்கொண்டவராய் எனக்காக தன் ஜீவனையும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் அங்க ஊற்றி கொடுத்தார்.
அவருக்காக நான் என்ன செய்யறேன்? ஒன்றுமே செய்யாத பாதாளத்துக்கு நரகத்துக்கு இழுத்து கொண்டு போற பிசாசுக்கு நாங்கள் எவ்வளவு வேலை செய்யறோம்? அல்லேலூயா. எனக்கு ஜீவன் தந்த இயேசுக்கு நாங்க எவ்வளவு வேலை செய்யறோம்? அல்லேலூயா. நான் தேவையில்லாம கதைக்கிறேன்னா நான் பிசாசுக்கு வேலை செய்யலாம். அல்லேலூயா. நான் வேதம் படிக்காம ஜெபிக்காம கேம் விளையாடி கொண்டிருக்கிறேன்னா நான் பிசாசுக்கு வேலை செய்யறேன். உனக்கு ஜீவன் தந்த கர்த்தருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொல்லு. கேட்டுப்பாரு, உங்களுடைய உள்ளதை கேட்டுப்பாரு. உனக்கு ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதம், நன்மைகளை செய்கிற இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆகவே திறக்க கூடாதபடிக்கு பூட்டுறவர், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அல்லேலூயா. இது அவர் செய்கிற வேலை. நீ கர்த்தருடைய கரத்துல நட்சத்திரமா இருந்தா, கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தா, கர்த்தர் உனக்கு மதிய அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பாய், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுவாய். நீங்க பூட்டினா யாராலும் திறக்க முடியாது, பிசாசினாலும் திறக்க முடியாது. நாங்கள் எதையாவது திறந்தால் அதை பிசாசினாலும் மனிதனாலும் பூட்ட முடியாது. எவ்வளவு பெரிய சாட்சி, அவ்வளவு பெரிய வல்லமை. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஏசாயா 22:22. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஆள போற அன்டி கிரைஸ்டே எங்களாலதான் தடைப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ரட்சிப்பின் கூட்டம், பெருங்கூட்டம் சேர வேண்டும் என்பதற்காக அவனை தடை பண்ணி வச்சிருக்கிறது நாங்கள். இந்த தேசத்தில் அசுத்தமான இந்த தேசத்தை ஆளாதபடிக்கு தடை பண்ணுறவர்கள் நாங்கள், அந்த கதவை மூடுறவர்கள் நாங்கள். நீங்க இயேசுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை கதவுகள் திறக்கப்பட வேண்டியிருக்கு, எத்தனை கதவுகள் மூடப்பட வேண்டியிருக்கிறது. உன்னுடைய வீட்டுல கதவுகள் திறக்கப்பட வேண்டியிருக்கு. சும்மா அழுது புலம்புறதுனால எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு மாத்திரமே இந்த பிரச்சனை. அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க எனக்கு மாத்திரமே இந்த பிரச்சனை? அல்லேலூயா. எனக்கு மாத்திரமே இந்த பிரச்சனை. என்ன மாதிரி யாருமே உலகத்தினா இப்படி கஷ்டப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. இப்படிதான் சொல்றத கேட்டுப்படுறீங்க. என்ன நான் இப்படிதான் சொல்றேன். உன்ன மாதிரி யாருமே கஷ்டப்படலையா? நீ எப்ப மத்தாக்களை விட பாவத்தை அதிகமா வச்சிருக்கிற, அதான் பிரச்சனை. இப்படித்தான் நான் ஆலோசனை. அல்லேலூயா. நீ கத்தரிக்காவா போராடின, கத்தரிக்காவா ரத்தம் சிந்தின. பவுல் கேட்கிறான், பாவத்துக்காக நீ ரத்தம் சிந்தத்தக்கதா நீ போராடி இருக்கிறியா? அல்லேலூயா. அப்படிதான் கேட்கிற பவுல். அப்படிப்பட்டால் பவுல். அல்லேலூயா. உன்னுடைய கதவு திறக்கப்பட வேண்டும் என்றா கொஞ்சம் பலன் இருந்தா கூட, அல்லேலூயா, கொஞ்சம் இருந்தா கூட அதுல நீ ஓட வேணும். ஆமென். ஓட வேணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேணும். நீ சொல்லாத, மாரநாத சபையில இருந்து சொல்லிடாத, ஐயோ எனக்கு பிரச்சனையா இருக்கு, பிரச்சனை. இந்த பாவத்தை விடு. அல்லேலூயா. உன் பொய்ய விடு. ஆமென். கர்த்தரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. செய்யலன்னா நீதான் காரணம். நீதான் இயேசுவை வெளியில விட்டு போட்டு அல்லேலூயா சொல்றா, சோத்திரம் சொல்றா, பைபிள் படிக்கிற, எல்லாம் செய்து கொண்டிருக்கிற. அல்லேலூயா. அவரும் வந்து திற திற திற, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், திற திறவன்னு சொன்னா நீயே மூடி வச்சிருக்க. அல்லேலூயா. சிலர் கேட்பினா, கர்த்தர் எனக்கு சரியா, உனக்கு எதுக்கே கர்த்தர் செய்வோம்? என்னுடைய தேவ, நீ செய்யறதுக்கு நீ யாரு? கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறான். அல்லேலூயா. நீ எல்லா அசுத்தமான காரியம் செய்யணுமா? நீ வந்தோட இயேசு செய்யணுமா? இயேசு முட்டாளா? அல்லேலூயா. எவன் மனம் திரும்பி கர்த்தரை தேடினானோ அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஊழியக்காரர்கள் பிள்ளையா சொல்றாங்களோ தெரிய. அல்லேலூயா.
அல்லது உனக்கு தேவன் யார் என்று நிரூபிக்கும்படியாக முதல் தடவை வந்த கர்த்தர் உன்னை யார் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அதுக்காக அற்புதம் செய்வார், ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எல்லாம் கிடையாது. தொடர்ந்து வேலை செய்யணும்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்டா உன்னுடைய உள்ளமாகிய கதவு திறக்கப்படவும். நான் கட்டும் போது கட்டப்படும் சொன்ன அவ்வளவு பெரிய சாக்கியத்துக்குரியால் அவ்வளவு பெரிய வல்லமை நமக்குள்ள இருக்குது. நீ பெற்றுக்கொள்ள வேணுமா? இல்லாட்டி இப்ப வீணா போறியா? வருஷக்கணக்கா இருந்து ஒரு வருஷம் வந்து என்ன செய்ய போறீங்க? நீங்க தான் தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வருஷத்துல திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் உனக்கு மூடப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்தா நீ மற்றாக்களுக்கு திறக்க முடியும். பேதுருக்கு அதான் சொன்ன, நீர் குணப்பட்ட பிறகு உன்னுடைய சகோதரனை குணப்படுத்து. முதலாவது உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். நீ அடைச்சு வச்சிருக்கிற இயேசுவுக்கு முன்பாக அடைச்சிருக்கிற வாசல்களை திற முதலாவது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நான் இந்த வழியில் இருந்து உனக்கு திறந்த வாசல் வேணுமா? பிசாசும் பூட்ட முடியாது, மனுஷனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. சும்மா சாதாரண தேவனையா நாங்க சேவிக்கிறோம்? சர்வ வல்ல தேவனை நாங்க ஆராதிக்கிறோம். மகத்துவம் உள்ள தேவனை நாங்க ஆராதிக்கிறோம். Thank you Lord Jesus. அவர் அவ்வளவு பெரிய தேவன். ஓ thank you Lord Jesus. அவர் அடிக்கப்படும் போதுதான் அவர் வந்து தன்னை தாழ்த்தினார். ஆனா அவர் மகத்துவமானவர், பயங்கரமான தேவன். Thank you Lord Jesus. Shivarabadura darabadura darasyandara lashabarabadura darabadura yandara labadura darakara. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. இயேசு கதவை திறந்தார், யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை. இயேசு கதவை திறந்தார், யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை. திறந்திடுவார், கதவை திறந்திடுவார், எனக்காய் கதவை திறந்திடுவார். அடைத்திடுவார், கதவை அடைத்திடுவார், நீதியின் கதவை அடைத்திடுவார். இயேசு கதவை திறந்தார், யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை. சத்துரு நடிகாய் வந்தார், ஏழு நடிகாய் ஓடி போவார். அவர்
மரணத்தின் வாசல்கள் உன்னுடைய இருதயமாகிய வாசலை கர்த்தருக்கு திறந்து. யாரெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ நீங்க முன்னுக்கு வரலாம். தேங்க்யூ லார்ட். நம்ம இருக்கிற கண்ணில் கொஞ்சம் அங்கால கட்டிக்கிறோம். எஸ் லார்ட் ஜீசஸ். ரஷபரபதுர தரமக்குர் யந்தர மனதுன நமக்குர் யந்தரக்க. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உன்னுடைய உள்ளமாகிய பாத்திரத்தை சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்த கர்த்தருடைய வல்லமை சூராஜன் வந்து விட்டார் கூடும் இந்த இடத்திலே. சூராஜன் வந்து விட்டார் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 Hosanna, Hosanna,
Thank you, Lord Jesus.
Fire of Jesus. Yes, Lord Jesus. Yes, Lord. Yes, Lord. Fire. Yes, Lord Jesus. Hallelujah. Yes, Lord Jesus. Fire. Yes, Lord Jesus. Jesus. Yes. Thank you, Lord Jesus. Yes, Lord Jesus. Yes, Lord. Yes, Lord Jesus. Lord Jesus. Yes, Lord. My Lord. Yes, Lord Jesus. Yes, Lord. Lord Jesus.
இந்த வாலிப தாய்களை கத்தாவே உனக்காக ஓட விடாத பொண்ணான சத்துருக்களின் திரைகள் நிர்மூலமாக்கு எல்லா இருக்கிற கைகளை அமர்ந்து போறவர் இயேசுவின் நாமத்தினால். Fire of Jesus. Fire. வாலிபனை இழந்து விடாமல் எல்லா கட்டுகளை அவர்களும் எல்லா கட்டுகளை அவர்களும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு ரத்தத்தை வைக்கிறேன், ரத்தத்தை வைக்கிறேன், ரத்தத்தை வைக்கிறேன், ரத்தத்தை வைக்கிறேன். தடை பண்ணவர்களெல்லாம் எழுமி பிரகாசிக்க, எழுமி பிரகாசிக்க, எழுமி பிரகாசிக்க. Jesus.